மிஸ், என்ன அம்மு? நான் ஒன்னு கேட்டா எனக்காக நீங்க அதை பண்ணுவீங்களா மிஸ்? என்ன பண்ணணும்? இன்னைக்கு லஞ்ச் எனக்கு நீங்க ஊட்டி விடுறீங்களா? ஊட்டி விடணுமா? வழக்கமா என் டேபிள்ல என் கூட உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவ. இன்னைக்கு என்ன புதுசா ஊட்டி விட சொல்ற? இன்னைக்கு நீங்க ஊட்டி விட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு மிஸ். எனக்காக நீங்க ஊட்டி விடுறீங்களா? ப்ளீஸ் மிஸ். அம்மு, என்ன இது ப்ளீஸ் அது இதுன்னுலாம் சொல்லிக்கிட்டு? இப்ப என்ன? நான் உனக்கு ஊட்டி விடணும் அவ்வளவுதானே? ம்? சரி போய் சேர் எடுத்துட்டு வா போ. ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு மிஸ். நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். இங்க வா. நானே ஊட்டி விடுறேன். ஸ்பூன் வேண்டாம். ம்? ம், இந்தா. என்னாச்சு? காரமா இருக்கா? ம்ஹும். தண்ணி குடிக்கிறியா? இரு. இந்தா. யாழினி விளையாட வரல? யாழினி, என்ன இங்க உட்கார்ந்துருக்க? வா விளையாடலாம். நான் வரல அம்மு. நீ தானே யாழினி நம்ம வீட்ல விளையாடுற மாதிரி ஸ்கூல்லயும் விளையாடலாம்னு சொன்ன. இப்ப கூப்பிட்டா வரலன்னு சொல்ற. அம்மு, நம்ம 2 பேரும் ஒண்ணு பண்ணலாமா? என்ன? என் சித்தி கிட்ட போய் எப்படி அவங்களும் உங்க அம்மாவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு கேட்கலாமா? இப்படி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. நீ மிஸ் கிட்ட போய் இதை பத்தி கேக்குறேன்னு சொல்ற. எனக்கு இது யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அம்மு. அது எப்படி எங்க சித்தியும் உங்க அம்மாவும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு உங்க அம்மா அப்பா போட்டோவை காட்டும் போது உங்க அம்மா இறந்துட்டு தான் நீ சொன்ன. இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க, எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, எங்க அம்மாவும் காவேரி மிஸ்ஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறது கரெக்ட் தான். அதான் எப்படி? அதெல்லாம் அப்படிதான். அது ஒரு சீக்ரெட். என்ன சீக்ரெட்? சீக்ரெட்னு சொல்றேன்ல, அது என்னன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லுன்னு சொல்றல, சொல்ல. சரி சரி சொல்றேன். காவேரி மிஸ் எங்க அம்மாவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னு நம்ம நினைச்சோம்ல. ஆமா. ஆனா உண்மை என்னன்னா காவேரி மிஸ் தான் எங்க அம்மா. என்னது? எங்க சித்தி உங்க அம்மாவா? அது எப்படி? அது அப்படிதான். காவேரி மிஸ் தான் எங்க அம்மான்னு எங்க அப்பா சொன்னாங்க. எங்க சித்தி எப்படி உனக்கு அம்மாவா இருக்க முடியும்? ஒருவேளை உங்க அப்பா எங்க சித்தி போட்டோ வச்சு அவங்கதான் உங்க அம்மான்னு சொல்லி ஏமாத்துறாரோ? இல்லையா அண்ணி, நான் எங்க தாத்தா கிட்ட ராதா பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டேன். அவங்களும்
காவேரி மிஸ் தான் எங்க அம்மான்னு சொன்னாங்க. ம், எங்க அம்மாக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அதுலதான் எங்க அப்பாவ என்னெல்லாம் அவங்க மறந்துட்டாங்களாம். அதனாலதான் இப்ப எங்க அம்மாவுக்கு எங்க யாரையுமே ஞாபகம் இல்ல. இதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா. அதனாலதான் எங்க அப்பா இத அவங்க கிட்ட சொல்லவும் இல்ல, என்னையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாதான் நான் அவங்க பொண்ணுன்னே எனக்கு தெரியும். அது எப்படி அம்மு உங்க அம்மாவுக்கே உன்னை தெரியாம இருக்கும்? இரு, நான் உடனே போய் எங்க சித்தி கிட்ட கேக்குறேன். யானி யானி யானி, இதெல்லாம் தெரிஞ்சா எங்க அம்மா ஹெல்த்துக்கு ப்ராப்ளம்னு சொன்னல. அப்படிலாம் எதுவுமே ஆகாது அம்மு. யானி, நான் போய் கேட்டு வரேன், இரு. விடு அம்மு, நான் போய் கேக்குறேன். போகாத யானி. யானி, என்ன விடு அம்மு, நான் போய் கேட்டு வரேன். விடு விடுன்னு சொல்றேன்ல, விடு. விடு அம்மு. ஆ! 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 யாழினி? ஆ, சித்தி. என்னாச்சு? வலிக்குது சித்தி. விளையாடும் போது விழுந்துட்டியா? எழுந்திருச்சுக்கோ, எழுந்துக்கோ. இங்க வா. என்னாச்சு? நீங்க ஏதாவது விளையாடும் போது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? நீ அமைதியா இருக்கிறதுலயே தெரியுது நீதான் அவளை புடிச்சு தள்ளி விட்டுருக்கேன்னு. நான் வேணும்னு பண்ணல மிஸ், தெரியாம இப்படி நடந்துருச்சு. 2 பேரும் விளையாடுறீங்கன்னா பார்த்து பத்திரமா விளையாட வேண்டாமா? இப்படியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அதுவும் சமத்து குழந்தைங்க வேற. நீங்களே இப்படி இருந்தா எப்படி? நீயும் சரி அவளும் சரி, இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, சரியா? சரிங்க மிஸ். யாழினி, அதான் அம்மு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாள்ல, அழாத. சரி வா, நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு போலாம். வா வா. மா, அக்கா, யமுனா, யமுனா, வேணும். வாங்க மாப்பிள. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நாங்க நீ நல்லா எப்படி இருக்கோம். இருக்க? என்ன சொல்லாம வந்துட்ட? ம், வேலை இருக்குன்னு போன வாரம் தான் கிளம்பி போனீங்க, ம். அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஆமாமா, சும்மா உங்களை பார்க்கலாம் தான். ஏய், ஒரு போன் கூட பண்ணாம திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க. எங்களுக்கே நாங்க இன்னைக்கு இங்க வருவோம் தெரியாதுமா. இவருக்கு ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பி போனோம்ல, அத நினைச்சதை விட சீக்கிரமா நேத்தே முடிஞ்சிருச்சு. அதனாலதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆ, ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க? அது ஒரு நாங்க- பெரிய கதை. உள்ள வாங்க சொல்றேன். ஓ, வாங்க ம். மாப்பிள. ஹாய் மாமா. ஹாய் நர்மதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நடந்த பிரச்சனையெல்லாம் உங்க அக்கா சொன்னா. திரும்பவும் அந்த பையனால உனக்கு தொந்தரவு எதுவும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. விஜய் மாமா ஹெல்ப்போட அந்த பிரச்சனையை எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆ, நர்மதா, யாழினி எங்க உள்ள விளையாடிட்டு இருக்காளா? அவ வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்னு சொன்னா. அதான் அக்கா கூடவே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டா. நாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள சித்தி கூட எஸ்கேப் ஆயிட்டாளா? ஆமா, நீங்க விஜய் மாமா வீட்டுக்கு போன விஷயம் என்னாச்சு? விஜய் மாமா வீட்டுக்கு போனீங்களா? அப்ப அங்க இருந்துதான் 2 பேரும் வரீங்களா? ஆமாண்டி. அங்க என்ன விஷயமா போயிருந்தீங்கக்கா? எல்லாத்தையும் வாசல்லே நின்னு சொல்ல முடியுமா? முதல்ல உள்ள வாங்க. வேலை வாரியா எல்லாத்தையும் சொல்றேன். மாப்பிள, நீங்க வாங்க. என்னத்த சொல்றீங்க? காவேரி தான் அவ அம்மான்னு அம்முக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா மாப்பிள. ம், அப்போ அக்கா போனப்போ அம்மு அவகிட்ட சரியா பேசாம இருந்ததெல்லாம் இத மனசுல வச்சுக்கிட்டு தானா? பாவம் அம்மு. நாம எல்லாரும் சேர்ந்து வேணும்னே அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்ட மாதிரி குழந்தை முதல்ல இருந்தே நினைச்சிட்டு இருக்கா. அந்த வருத்தத்துலதான் காவேரி கிட்ட அவ சரியா பேசல.
ஆனா விஜய் அவளுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப தெள்ள தெளிவா புரிய வச்சுட்டாரு. அவளும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. நாங்க போயிருந்தப்போ எங்க கிட்ட ரொம்ப சாதாரணமா எப்பவும் போல பேச ஆரம்பிச்சிட்டா. இத்தனை நாளா சும்மா வாய் வார்த்தையா சாரதா பாட்டின்னு கூப்பிட்டுட்டு இருந்தவங்கள அவங்கதான் அவளோட நெஜ பாட்டின்னு தெரிஞ்சதும் அம்முக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மாவை கட்டி புடிச்சு பாச மழைய பொழிஞ்சிட்டா. ஆனா அம்மு இத பத்தி காவேரி கிட்ட கேட்டுட்டா பிரச்சனை ஆயிடுமே. காவேரி கிட்ட இத சொன்னா அவளுக்கு என்ன ஆகுங்கிறதையும் மாப்பிள்ளை குழந்தைகிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு. அவ அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவளும் இத பத்தி காவேரி கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அம்முவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டதும் ஆரம்பத்துல அது எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் தோணுது. கரெக்ட் தான் அத்தை. எப்படியோ ஒரு நாள் அவளுக்கு தெரிய வேண்டிய உண்மையெல்லாம் இப்பவே தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். நாம எல்லாரும் இந்த விஷயம் அக்காக்கு தெரிஞ்சா அவ உயிருக்கே ஆபத்தாயிடும் நம்ம பயப்படுறோம். அப்படி ஒரு வேலை எதுவும் ஆகாம நல்லதா கூட நடக்கலாம் இல்லையா? அத பத்திலாம் ஏன் யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறோம்? இந்த விஷயத்துல இதுதான் நடக்கும்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது இல்லடி. ஒருவேளை ஏடா கூடமா ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ண முடியும் சொல்லு? நீங்க சொல்றதும் சரிதான். இந்த விஷயத்துல தேவையில்லாம நம்ம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. அப்புறம் அது காவேரிக்கு தான் பிரச்சனையாகும். நடக்கிறது நடக்கட்டும்னு இந்த விஷயத்துல பொறுமையா இருக்கிறத தவிர நம்மளால வேற எதுவும் செய்ய முடியாது. அதனால பொறுமையாவே இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவோம். யாழினி, யாழினி, நில்லு. என் கூட பேச மாட்டியா? என் மேல கோவமா இருக்கியா நீ? உனக்கு தான் என் மேல கோவம். அதான் என்ன புடிச்சு தள்ளி விட்டேல்ல. நான் ஒன்னும் வேணும்னே உன்னை தள்ளி விடல யாழினி. காவிரி மிஸ் தான் என் அம்மான்னு நான் சொன்னதை நீ அவங்க கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னியா? உன்னை போவிடாம நிறுத்துறதுக்கு தான் உன் கைய புடிச்சு இழுத்தேன். ஆனா நீ எப்படியோ கீழே விழுந்துட்ட. நீ கீழே விழுந்து அழுதது பார்த்து எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ப்ராமிஸா நான் வேணும்னுலாம் பண்ணல யாழினி. தெரியாம நான் உன்னை தள்ளி விட்டுட்டேன். சாரி. அப்போ இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேல்ல. நீயும் நான் சொன்னதெல்லாம் அப்படியே என் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேல்ல. எங்க சித்தி தான் உங்க அம்மானா அவங்களுக்கு எப்படி அது தெரியாம இருக்கும்? அதான் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல பழசெல்லாம் மறந்துட்டாங்கன்னு. அப்ப நாம இத சொல்லி சித்திக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறது நல்லது தானே அம்மு? நம்ம 2 பேர் சேர்ந்து போய் சித்தி கிட்ட இது சொல்லலாம். வா. யாழினி, நம்ம அதெல்லாம் சொன்னா அம்மாக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம போய் அவங்க செத்து கூட போயிடுவாங்களா? என்ன அம்மு சொல்ற? டாக்டர் அப்படிதான் சொல்லிருக்காங்க யாழினி. அதனாலதான் எங்க அப்பா, சாரதா பாட்டி யாருமே இத பத்தி அம்மா கிட்ட சொல்லல. உனக்கும் உன் சித்தி ஹாப்பியா இருக்கணும் தானே ஆசை? அப்ப இந்த விஷயத்த உங்க சித்தி கிட்ட சொல்லாம இருப்பியா? இந்த விஷயம் சித்திக்கு தெரியாம இருந்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா நான் இது சித்தி கிட்ட சொல்லலாம் அம்மு. ப்ராமிஸா சொல்ல மாட்டேல்ல? ப்ராமிஸா சொல்ல மாட்டேன்.
ம். என்ன நடக்குது இங்க? ம். இப்பதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப என்ன சத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க? சித்தி. எதுக்கு இந்த ப்ராமிஸ்? என்ன விஷயம்? அது வந்து மிஸ், அது வந்து சித்தி, அது வந்து என்ன? இனிமே சண்டை போட்டுக்க மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ஆ ஆ ஆ, ஆமா மிஸ். அதேதான் சித்தி, அதேதான். வெரி குட். இப்படிதான் நீங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்காம சமத்து குழந்தைங்களா இருக்கணும். சரியா? ஓகே மிஸ். ஓகே சித்தி. சரி வாங்க கிளாஸ்க்கு போலாம். அப்பா, வாங்க 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 அப்பா. வாங்க வாங்கடா. ம். சரி ஓகே கிளம்பலாமா? வா போலாம் வா. ஒரு நிமிஷம்ப்பா, இருங்கப்பா. நான் ஒருத்தங்களுக்கு பாய் சொல்லாம வந்துட்டேன். அவங்களுக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு போயிடலாமா? யாருக்கு? இதோ அவளுக்கு தான். ம். இவங்களுக்கு தானே? ஹாய் அங்கிள். ஹாய் யாழினி. ஹாய் சார். ஹாய் யாழினி, நீ என்ன இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி டெய்லி இங்க வர ஆரம்பிச்சிட்ட போல? எனக்கு வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது அங்கிள். அதான் சித்தி கூட இங்க வந்துடுறேன். நீ வாயா அண்ணி. நீ வருது எனக்கும் ஜாலியா தான் இருக்கு. அம்மோ யாழினிக்கு பாய் சொல்லிட்டு வா, நம்ம கிளம்பலாம். நாளைக்கு பார்க்கலாம் யாழினி. பாய் பாய். பாய் மிஸ். பாய். அப்புறம் போலாமாடா? வா கார்ல ஏறு. மேடம், ம். இவ்வளவு நேரம் அங்க வச்சு நல்லா பேசிட்டு இப்ப என்ன சைலண்டா வந்துட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? முதல்ல உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லையே. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அப்படியே அம்மா கிட்ட ஒழுங்காவே பேசல. நீங்க ஏதாச்சும் அவங்க கிட்ட பேசுவீங்கன்னு அம்மா உங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க அவங்கள கண்டுக்கவே இல்லப்பா. கிளம்புறப்போ ஒரு பாய் கூட நீங்க அவங்களுக்கு சொல்லல. முன்னாடியெல்லாம் அம்மா எப்ப வருவாங்க, அவங்க கிட்ட எப்ப பேசலாம்னு நீங்க வெயிட் பண்ணுவீங்க. இப்ப அவங்களே வந்து பேசுறாங்க, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்க அம்மா கிட்ட என்னடா பேச சொல்ற? அவளை நான் திரும்ப இந்த ஊர்ல பார்த்ததுல இருந்து அவளுக்கு பழசெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நான் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சதும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவகிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா உங்க அம்மா அதுக்கும் சம்மதிக்கவே இல்லை. இப்பவும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முடிவோட இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நிஜமாவே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அம்மா. நான் ஒன்னும் அவளை அவாய்ட் பண்ணலாம் இல்ல. அவகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த விஷயத்துல உங்க அம்மா வற்புறுத்துறதுக்கு எனக்கும் மனசு இல்லடா. அவளுக்கு அதெல்லாம் ஒரு நாள் புரிய வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ம்? நான் ஒன்னு சொன்னா நீங்க திட்ட மாட்டீங்களே. என்னடா? எங்க ஸ்கூல்ல நடந்த மதர்ஸ் டே ப்ரோக்ராம் அப்போ அம்மா என் கூட ஸ்டேஜ்ல ஆடினாங்கல்ல. ஆமா. அதுல இருந்து எனக்கு அம்மா இல்லாததுனாலதான் மிஸ் என் கூட ஆடினாங்கன்னு என் கிளாஸ்ல உள்ள எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க.
அவங்க கிட்டலாம் எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன்ப்பா.